ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க. அதிக நேரம் ஒன்றும் தேவையில்லைங்க, வெறும் 10 நிமிஷம் போதும். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக ப்ளூபெரிஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் புதுசாக வீடியோ போட்டால் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். நிறைய சிம்பிளான ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேங்க, போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படியே மறக்காமல் ப்ளூபெரிஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பழுத்த தக்காளி 1 எடுத்து இந்த மாதிரி நிகழமாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா புளிப்பு சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 2 தக்காளி கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சோண்டு அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு. இப்போ நம்ம இதில் பொடி வகையெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. நம்ம ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோங்க, அதனால தான் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கலருக்காக நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு ஏற்கனவே சிக்கன் வெந்து வரும், அது வந்து தண்ணி விட தொடங்குங்க, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நம்ம ஊற்றின தண்ணி சிக்கனும் சரிக்கு சமமாக இருக்கணுங்க, ரெண்டும் ஒரே அளவில் இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ப்ரெஷர் விழ தொடங்குது. நம்ம இப்போ இதை 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை அமுத்திக்கிறேன். ப்ரெஷர் போகும், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேக வச்சதுக்கு அதுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா திளிஞ்சு வந்திருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்களேன், நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சிக்கன் வேகிறதுக்காகத்தாங்க நம்ம உப்பு சேர்த்துருந்தேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு இந்த ஸ்டேஜில். இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு நல்லா கொதிக்குது. இப்போ நம்மளுடைய அருமையான 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணக்கூடிய சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூக்கிக்கோங்க.